பள்ளியின் அந்த பெரிய இரும்பு கேட்டு திறக்கப்பட்ட போது பூங்கொடிக்கு தன் கால்கள் நடுங்குவது போல இருந்தது. இத்தனை காலம் வீட்டு சுவர்களுக்குள்ளேயே முடங்கி கிடந்தவளுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வளாகம் ஒரு பெரிய மைதானம் போல தெரிந்தது. அவளை சுற்றிலும் இருந்த மாணவிகள் அவளை விசித்திரமாக பார்த்தனர். திருமணமான ஒரு பெண் சீருடை அணிந்து வருவதை காண்பது அந்த ஊருக்கு அதுவே முதல் முறை. கதிர் அவளது கையை பிடித்து கொண்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்றான். ஐயா, இது என் மனைவி பூங்கொடி. இவளோட படிப்பை இங்கேயே தொடர விரும்புகிறோம் என்று அவன் சொன்னபோது அந்த ஆசிரியர் ஒரு நிமிடம் பூங்கொடியின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தார். பின் கதிரின் உறுதியான கண்களை பார்த்தார். கதிர், உன் முயற்சி பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த ஊர் மக்கள் மத்தியில் இது பலத்த எதிர்ப்புகளை உருவாக்கும். அவளுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்று ஆசிரியர் கவலையுடன் கேட்டார். கதிர் புன்னகைத்தான். அவளோட பாதுகாப்பே நான் தான் சார். அவள் படிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே வாசல்லையே காத்துட்டு இருப்பேன் என்றான். வகுப்பறைக்குள் பூங்கொடி நுழைந்த போது ஒரு மூலையில் போய் ஒட்டி கொண்டாள். அவளை விட சிறிய வயது பெண்கள் அவளை பார்த்து கேலி பேசினர். ஏ, பாத்தியா, கல்யாணம் ஆன அக்கா படிக்க வந்திருக்காங்க. வீட்டுல சோறு ஆக்க தெரியாம இங்க வந்துட்டாங்களோ என்று ஒரு கிசுகிசுக்க பூங்கொடியின் கண்கள் கலங்கின. ஆனாலும் கதிர் சொன்ன வார்த்தைகள் அவள் நினைவுக்கு வந்தன. யார் என்ன சொன்னாலும் உன் படிப்புல மட்டும் கவனம் வை பூங்கொடி. அவள் மெல்ல தன் புத்தகத்தை திறந்து கதிர் சொல்லி கொடுத்த எழுத்துக்களை கூட்டி வாசிக்க தொடங்கினாள். மாலையில் பள்ளி முடிந்ததும் கதிர் சொன்னது போலவே வாசலில் காத்து நின்றான். இருவரும் வீடு திரும்பும் வழியில் கிராமத்து பெண்கள் கிணற்றடியில் நின்று கொண்டு கிண்டல் செய்தனர். பாருங்களேன், கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டுனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு ஆட்டம், கையில புத்தக பை வேற என்று அவர்களை பேசிக்கொண்டது பூங்கொடியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவதைப் போல இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அகிலாண்டம் வாசலிலேயே வழிமறித்தாள். வந்துட்டா மகாராணி, படிச்சு முடிச்சுட்டு கலெக்டர் ஆக போறாங்க போல. போ, போய் கிணத்துல தண்ணி இறைச்சி வை. படிப்பு வந்தா வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவியே என்று அதிகாரமாக பேசினாள். பூங்கொடி எதையும் பேசாமல் கிணற்றடிக்க சென்றாள். கதிர் அங்கே வந்து அவளிடமிருந்து வாளியை பிடுங்கினான். நீ போய் பாடம் படி பூங்கொடி, நான் தண்ணி இறைக்கிறேன் என்றான். இல்ல கதிர், நான் எல்லா வேலையும் செய்வேன். இல்லனா அவங்க உன்னையும் சேர்த்து திட்டுவாங்க. உனக்கு ஏன் என்னால கஷ்டம் என்று அவள் கேட்க கதிர் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். உனக்காக நான் எதையும் வேணும்னாலும் தாக்குவேன் பூங்கொடி. நீ ஒரு லட்சியத்தோட இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சில நாட்கள் இப்படியே நகர்ந்தன. ஒரு நாள் பூங்கொடியின் பள்ளியில் ஒரு தேர்வு நடந்தது. அதன் முடிவுகள் வெளிவந்த போது பள்ளி முழுக்க ஒரே ஆச்சரியம். கல்யாணமான பெண் என்று கேலி செய்யப்பட்ட பூங்கொடி வகுப்பிலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாள். செய்தி காட்டுத்தீ போல பரவியது. சொக்கலிங்கம் நிலத்தில் அமர்ந்திருந்த போது கிராமத்து பெரியவர்கள் ஒருவர் ஓடி வந்தார். சொக்கலிங்கம், உன் வீட்டு மருமக பள்ளிக்கூடத்துல முதல் மார்க் எடுத்திருக்காளாம். ஊரே அவளை பத்தி பெருமையா பேசுது என்றார். சொக்கலிங்கத்தின் முகத்தில் ஒரு மெல்லிய பெருமிதம் மின்னியது. ஆனால் அவர் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அன்று மாலை அவர் வீட்டுக்கு வந்தபோது பூங்குடியை அழைத்து, மார்க் எடுத்ததுக்கு சரி, ஆனா அதுக்காக தலக்கணம் வரக்கூடாது, வேலையும் கவனிக்கணும் என்று சுருக்கமாக சொன்னார். அதுவே அவருக்கு பூங்கொடி மீது வந்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனால் இந்த வெற்றி அகிலாண்டத்திற்கு பிடிக்கவில்லை. பூங்கொடியின் படிப்பை தடுக்க அவள் ஒரு புதிய சதித்திட்டத்தை தீட்டினாள். ஒரு நாள் கதிர் வெளியூர் வேலை நிமித்தமாக சென்றிருந்த சமயம் பார்த்து பூங்கொடியின் புத்தக பையை பாட புத்தகங்களையும் சமையலறை அடுப்பில் போட்டு எரித்து விட்டாள். மாலை பள்ளி முடிந்து வந்த பூங்கொடி தன் புத்தகங்கள் சாம்பலாங்கி கிடப்பதைக் கண்டு அலறி துடித்தாள். ஐயோ, என் புத்தகமெல்லாம் போச்சே, நான் எப்படி படிப்பேன் என்று கதறி அழுதாள். அகிலாண்டம் வஞ்சகமாக சிரித்தாள். எரிஞ்சது வெறும் காகிதல்லடி, உன் படிப்பு ஆசையும் தான். இனிமே எதை பார்த்து படிப்ப? பூங்கொடி கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். அவளது கண்களில் அன்று ஒரு புதிய வேகம் இருந்தது. புத்தகத்தை எரிக்கலாம் அத்த, ஆனா கதிர் எனக்கு கத்து கொடுத்த அறிவை உங்களால எரிக்க முடியாது. காகிதம் போனாலும் என் மனசுல இருக்கிற பாடம் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கு நான் பள்ளிக்கு போவேன், யார்கிட்டயாவது கடை வாங்கியாச்சும் படிப்பேன் என்று கர்ஜித்தாள். அந்த இரவு கதிர் திரும்பி வந்தான். நடந்ததை கேள்விப்பட்டதும் அவன் கண்கள் சிவந்தன. அவன் நேராக அகிலாண்டத்தின் அறைக்கு சென்று, அத்த, இதுதான் கடைசி முறை,
இனிமே பூங்கொடி விஷயத்துல நீங்க தலையிட்டா நான் இந்த வீட்டோட வாரிசுங்கிறதே மறந்துடுவேன் என்று எச்சரித்தான். அடுத்த நாள் காலையில் கதிர் பூங்கொடியை அழைத்து கொண்டு நகரத்துக்கு சென்றான். அங்கே அவளுக்கு தேவையான அத்தனை புதிய புத்தகங்களையும் ஒரு அழகான பேனாவையும் வாங்கி கொடுத்தான். பூங்கொடி, இந்த உலகம் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கும். ஆனா நீ எதற்கும் அஞ்சக்கூடாது. இதப்பார், இதுதான் உனக்கான அடுத்த கட்டம் என்று சொல்லி ஒரு விண்ணப்ப படிவத்தை காட்டினான். அது ஒரு பெரிய மாவட்ட அளவிலான கட்டுரை போட்டி. அதில் வெற்றி பெறுவர்களுக்கு அரசே மேற்படிப்புக்கான முழு செலவையும் ஏற்கும். பூங்கொடி அந்த படிவத்தை கையில் வாங்கினாள். அவளது பயணம் இப்பொழுது வெறும் பள்ளிக்கூடத்தோடு நிற்கப் போவதில்லை. அது ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கான தொடக்கமாக மாறப்போகிறது என்பது அப்பொழுது அவளுக்கு தெரியாது. கட்டுரை போட்டி நடைபெறும் நாள் வந்தது. மாவட்ட தலைநகரில் இருந்த அந்த பெரிய மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் கூடியிருந்தனர். பூங்கொடி தன் சீருடையை சரி செய்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். சுற்றிலும் இருந்தவர்கள் அவளது கழுத்தில் இருந்த தாலியையும் நெற்றி திலகத்தையும் பார்த்து ஏளனமாக சிரித்தனர். இவளா கட்டுரை எழுத போறா? வீட்டில உலக்கையை பிடிச்சிருக்க வேண்டிய கை பேனாவை எதுக்கு தூக்குது என்று ஒரு குரல் கூட்டத்திலிருந்து கேட்டது. பூங்கொடி தயங்கி நின்றபோது மண்டபத்தின் வாசலில் நின்றிருந்த கதிர் அவளை பார்த்து தன் கட்ட விரலை உயர்த்தி சைகை காட்டினான். அந்த ஒரு நொடி அவளுக்கு 1000 யானை பலம் வந்தது போல இருந்தது. தேர்வு அறையில் அமர்ந்ததும் அந்த தலைப்பை பார்த்தாள். பெண் கல்வியும் சமூக விடுதலையும். அவள் பேனாவை பிடிக்கவில்லை, தன் இதயத்தை திறந்து வைத்தாள். ஒரு பெண் கல்வி கற்பது என்பது வெறும் எழுத்துக்களை அறிவதல்ல. அவள் தன் அடிமை சங்கிலிகளை உடைப்பதற்கான ஆயுதம். அடுப்பங்கரையில் கருகி போகும் கனவுகளை அச்சரங்கங்களால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சி என்று அவள் எழுதிய வரிகள் ஒவ்வொன்றும் இரத்தமும் சதையுமாக இருந்தன. போட்டி முடிந்து சில வாரங்கள் கழிந்தன. ஒரு நாள் காலை கிராமத்து தபால்காரர் சொக்கலிங்கம் வீட்டின் வாசலில் வந்து நின்றார். சொக்கலிங்கம், ஐயா, உங்க வீட்டு மருமகளுக்கு பெரிய இடத்துல இருந்து கடிதம் வந்திருக்கு என்று சத்தமாக சொன்னார். சொக்கலிங்கம் வெளியே வந்தார். கதிரும் பூங்கொடியும் படபடப்புடன் பின்னாடியே வந்தனர். கடிதத்தை பிரித்து பார்த்த கதிர் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தான். தாத்தா, பூங்கொடி மாவட்ட அளவுல முதல் பரிசு வாங்கியிருக்கா. கலெக்டர் கையால அவ விருந்து வாங்கணுமாம். வீடே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. மீனாட்சி கண் கலங்கி தன் மருமகளை கட்டி கொண்டாள். ஆனால் அகிலாண்டம் மூக்கை பிதுங்கினாள். விருது வாங்க டவுனுக்கு போவாளா? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத விளம்பரம் அண்ணா என்று முணுமுணுத்தாள். சொக்கலிங்கம் நிமிர்ந்து பார்த்தார். அகிலா, உன் வாயை மூடு. என் வீட்டு மருமகளை ஒரு கலெக்டர் கூப்பிடுறானா அது இந்த குடும்பத்துக்கே பெருமை. கதிர், வண்டியை தயார் பண்ணு, நாமே அவளை கூட்டிட்டு போவோம் என்று அவர் சொன்னபோது பூங்கொடிக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. விருது வழங்கும் விழா மேடையில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடியின் பெயரை அறிவித்தார். ஒரு கிராமப்புற பெண் திருமணத்திற்கு பிறகும் இத்தனை தடைகளை தாண்டி கல்வியில் சிறந்து விளங்குவது மற்றவர்களுக்கு ஒரு பாடம். பூங்கொடி, நீ ஒரு சாதனையாளர் என்று பாராட்டி தங்க பதக்கத்தை அணிவித்தார். விழா முடிந்து திரும்பும்போது பூங்கொடி கதிரிடம் மெல்ல கேட்டாள். கதிர், எனக்கு இப்போ ஒரு ஆசை. நான் மட்டும் படிச்சா போதாது. நம்ம கிராமத்துல என்னை போல முடங்கி கிடக்கிற நிறைய பெண்களும் நான் சொல்லி கொடுக்கணும். கதிர் அவள் கைகளை பற்றி கொண்டான். உன் மனசுல என்ன இருக்கோ அதை செய் பூங்கொடி. நான் உனக்கு நிழலா இருப்பேன். கிராமத்துக்கு திரும்பியதும் பூங்கொடி சும்மா இருக்கவில்லை. மாலை நேரங்களில் வீட்டின் திண்ணையிலே ஒரு சிறு வகுப்பை தொடங்கினாள். ஆரம்பத்தில் 2 பெண்கள் வந்தனர். பிறகு 10, 20 என பெண்கள் வர தொடங்கினர். ஆனால் இந்த மாற்றம் அந்த ஊர் பழமைவாதிகளுக்கு பிடிக்கவில்லை. ஊர் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி சொக்கலிங்கத்தின் வீட்டிற்கு ஆட்களோடு வந்தார். சொக்கலிங்கம், இது முறையல்ல. உன் மருமகள் ஊர் பெண்களை கெடுக்கிறா. பொம்பளைங்க படிக்க ஆரம்பிச்சா அப்புறம் புருஷனுக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த திண்ணை பள்ளிக்கூடத்தை உடனே மூடு என்று மிரட்டினார். சொக்கலிங்கம் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தார். ஊரே எதிர்க்குதே கதிர், இது தேவையா என்று கேட்டார். அப்பொழுது பூங்கொடி உள்ளிருந்து வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. தலைவரே, பெண்கள் படிச்சா புருஷனை எதிர்க்க மாட்டாங்க, புருஷனுக்கு தோள் கொடுப்பாங்க. எங்க அத்தை மீனாட்சிக்கு தன் பேர் கூட எழுத தெரியாது.
அதனாலதான் சொத்து விவகாரத்துல நீங்க அவங்க கிட்ட கை நட்டு வாங்கி ஏமாத்துனது அவங்களுக்கு தெரியாம போச்சு. ஒருவேளை அவங்க படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய நிலம் உங்ககிட்ட இருந்திருக்காது இல்லையா என்று அவள் கேட்க, பஞ்சாயத்து தலைவர் முகம் வெளுத்து போனது. ராமசாமி மிரண்டு போனார். என்ன பேசுற நீ? உண்மைதான் தலைவரே. இதோ அந்த பத்திரம். இதுல என் அத்தை கை நாட்டு இருக்கு. ஆனா இது அவங்களுக்கு தெரியாம நீங்க வாங்குனதுன்னு எனக்கு இப்ப புரியுது. இத நான் மேலிடத்துக்கு கொண்டு போனா உங்க பதவி என்ன ஆகும் என்று பூங்கொடி கேட்க, கூட்டமே அமைதியானது. சொக்கலிங்கம் அதிர்ச்சியுடன் தலைவரை பார்த்தார். ராமசாமி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. என் மருமகள் சொன்னது சரிதான். இவளோட பள்ளிக்கூடம் இங்கேயே தான் நடக்கும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்று அவமானப்படுத்தி அனுப்பினார். அன்று முதல் பூங்கொடி அந்த ஊரின் ஆசிரியையானாள். அவள் படிக்க தொடங்கிய போது அவளை ஏளனம் செய்த அதே பெண்கள் இப்பொழுது தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கவும் கணக்கு கேட்கவும் அவளிடம் ஓடி வந்தனர். கதிர் அவளை தூரத்திலிருந்து பெருமையோடு பார்த்து கொண்டு இருந்தான். அவள் ஒரு பெண்ணாக மட்டும் வளரவில்லை, ஒரு கிராமத்தின் அறிவொளியாக மலர்ந்திருந்தாள். ஊர் தலைவரை எதிர்த்து நின்ற அந்த சம்பவம் பூங்கொடியை அந்த வட்டாரத்திலே ஒரு முக்கிய புள்ளியாக மாற்றியது. ஆனால் அதிகாரம் எப்பொழுதும் அத்தனை எளிதாக விட்டு கொடுத்து விடாது என்பதை அவள் சீக்கிரமே உணர்ந்தாள். மறுநாள் காலை பூங்கொடி தன் திண்ணை பள்ளிக்கூடத்தை திறக்க வந்தபோது அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் பாடம் சொல்லிக் கொடுக்க பயன்படுத்திய கரும்பலகை உடைக்கப்பட்டு இருந்தது. புத்தகங்கள் கிழித்து எரியப்பட்டு இருந்தன. வாசலில் சாணமும் குப்பைகளும் கொட்டப்பட்டு இருந்தன. பாத்தியா பூங்கொடி, ஊரே எதிர்த்து நின்னதுக்கு இதுதான் உனக்கு கிடைச்ச பரிசு என்று அகிலாண்டம் உள்ளே இருந்து எட்டி பார்த்து எகத்தாளமாக பேசினாள். பூங்கொடி ஒரு நிமிடம் திகைத்து நின்றாலும் அடுத்த நிமிடம் துடைப்பத்தை எடுத்து வாசலை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அப்பொழுது அங்கு வந்த கதிர் அவளிடமிருந்து துடைப்பத்தை பிடுங்கினான். நீ ஏன் இதை செய்யற? இதை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க முன்னாடி நீ ஏன் தலைகுனியணும் என்று ஆவேசப்பட்டான். கதிர் கோவப்பட்டு, எதுவும் ஆக போறதில்ல. என்னோட கரும்பலகையை உடைக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற அறிவை அவங்களால எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு தரையில மணல்ல தூவி அதுல என் மாணவர்களுக்கு எழுத கத்து கொடுப்பேன் என்று பூங்கொடி நிதானமாக சொன்னாள். அவள் சொன்னது போலவே அந்த தெருவில் இருந்த பெண்கள் மெல்ல மெல்ல வர தொடங்கினர். மணலில் விரல்களால் ஆ ஆ எழுதிய அந்த பிஞ்சு உள்ளங்களில் கண்கள் மின்னின. இதை பார்த்த ஊர் மக்களுக்குள் ஒரு மாற்றம் தெரிய தொடங்கியது. இதுவரை பயந்து கிடந்த பெண்கள், எங்க பிள்ளைங்க படிக்கணும், அதுக்கு இந்தம்மா தான் வழி என்று உறுதி எடுத்தனர். இந்த சூழலில் கதிரின் கல்லூரி படிப்பின் இறுதி ஆண்டு தேர்வுகள் வந்தன. அவன் சில வாரங்கள் நகரத்திலேயே தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கதிர் கிளம்பும்போது பூங்கொடியின் கையை பிடித்து கொண்டான். பூங்கொடி, நான் இல்லாம இந்த ஊர் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணும். தாத்தா இப்போ உனக்கு துணையா இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவரோட பகை ரொம்ப பெருசு. ஜாக்கிரதையா இரு என்று எச்சரித்தான். நீ எதையும் பத்தி கவலைப்படாம உன் தேர்வை நல்லா எழுது கதிர். நீ திரும்பி வரும்போது உன் பூங்கொடி இன்னும் ஒரு படி மேல வளர்ந்திருப்பா என்று நம்பிக்கை தந்து அனுப்பி வைத்தாள். கதிர் சென்ற சில நாட்களில் ஊரில் உள்ள பெரிய விழா வந்தது. அந்த விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் வருவதாக இருந்தது. ஊர் தலைவர் ராமசாமி தன் செல்வாக்கை காட்டிக்கொள்ள அந்த விழாவை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்டார். ஆனால் ஆச்சரியர் வந்ததும் கேட்ட முதல் கேள்வி, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கட்டுரை போட்டியில மாநில அளவுல தேர்வாகி விருது வாங்கினாங்களே, அந்த பொண்ணு பூங்கொடியுங்க என்பதுதான். பஞ்சாயத்து தலைவர் திணறி போனார். வேறு வழியின்றி பூங்கொடியை அழைத்து வர சொன்னார். பூங்கொடி மேடைக்கு வந்தபோது ஆச்சரியர் எழுந்து நின்று அவளை வரவேற்றார். பூங்கொடி, நீ உன் கிராமத்துக்காக செஞ்ச சேவை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஊர்ல பெண்களுக்குன்னு ஒரு முறையான பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்கு நீ ஏன் தலைமை பொறுப்பை ஏத்துக்கணும் என்று அறிவித்தார். மேடையிலே நிலம் வாங்கும் பத்திரம் கையெழுத்தானது. அது வேறு யாருடைய நிலமும் அல்ல. பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி ஆக்கிரமித்து வைத்திருந்த அதே அரசு நிலம்தான். சொக்கலிங்கம் பெருமையில் மேடைக்கு கீழே நின்றிருந்தார். மீனாட்சியின் கண்கள் ஆனந்த கண்ணீர். அன்று மாலை கதிர் நகரத்திலிருந்து திரும்பிய போது ஊரே ஒரே கொண்டாட்ட கோலத்தில் இருந்தது. கதிர் ஓடி வந்து பூங்கொடியை பார்த்தான். அவள் கையில் அந்த பள்ளிக்கூடத்தின் திறவுகோல் இருந்தது.
கதிர், நான் சொன்ன மாதிரி ஒரு படி மேல வளர்ந்துட்டேன். இப்போ நான் மட்டும் படிக்கல, இந்த ஊரோட இருட்டையே போக்கப் போறேன் என்றாள். கதிர் அவளை பெருமையுடன் பார்த்தான். பள்ளிக்கூடம் திறக்கப்பட்ட அந்த உற்சாகம் அடங்குவதற்குள்ளேயே அடுத்த ஒரு நிகழ்வு தோன்றத் தொடங்கியது பூங்கொடியின் வாழ்வில். கதிர் நகரத்திலிருந்து தன் படிப்பை முடித்துவிட்டு திரும்பிய போது அவன் கையில் ஒரு பெரிய கனவு இருந்தது. பூங்கொடி, இந்த பள்ளிக்கூடம் ஒரு ஆரம்பம்தான், ஆனா நம்ம இதோட நின்னுடக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று கதிர் ஒரு மாலை வேளையில் தோட்டத்து திண்ணையில் அமர்ந்து பேசினான். பூங்கொடி அவன் கொடுத்த தேநீர் கோப்பையை நீட்டியபடி, நிஜமாதான் சொல்றீங்களா கதிர்? படிப்பு மட்டும் இருந்தா போதாது, அவங்க கையில் 4 காசு புழங்கணும்னு தான். வீட்லயும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா இத நம்ம ஊர் பெரியவங்க ஏத்துக்குவாங்களா என்று சந்தேகத்துடன் கேட்டாள். அப்பொழுது அங்கு வந்த சொக்கலிங்கம், ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? நல்ல விஷயத்துக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். ஆனா கதிர், இதுக்கு நிறைய முதலீடு தேவையே. அதுக்கு என்ன பண்ணுவ என்று கேட்டார். கதிர் சிரித்து கொண்டே, தாத்தா, நான் படிச்ச காலேஜ்ல ஒரு திட்டம் இருக்கு. கிராமத்து தொழில்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குது. நாம ஒரு தையல் பயிற்சி நிலையம், சிறு தானியங்கள் பதப்படுத்தும் மையமும் ஆரம்பிக்கலாம் என்றான். திட்டம் மெல்ல மெல்ல உருவானது. பூங்கொடி வீடு வீடாகச் சென்று பெண்களை திரட்டினாள். ஆனால் வழக்கம் போல அகிலாண்டம் தன் விஷத்தன்மத்தை காட்டத் தவறவில்லை. பாரு மீனாட்சி, உன் மகன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஊர் பெண்களை எல்லாம் திரட்டுறான். இதுல ஏதாவது நஷ்டம் வந்தா நம்ம குடும்பமானம் என்னவாகும் என்று மூட்டிவிட்டாள். மீனாட்சி அமைதியாக, அகிலா, அவங்க நல்லது தான் செய்யறாங்க, நீயும் ஏன் அவங்களுக்கு உதவியா இருக்கக்கூடாது என்று கேட்க அகிலாண்டம் கோபமாக உள்ளே சென்றாள். ஒரு வாரம் கழித்து அந்த தையல் பயிற்சி மையம் தொடங்குவதற்கான வேலைகள் நடந்தன. ஆனால் திறப்பு விழா அன்று காலையில் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த மையத்திற்கு தேவையான தையல் இயந்திரங்கள் வரவேண்டிய லாரி ஊர் எல்லையிலேயே மறிக்கப்பட்டது. ராமசாமியின் ஆட்கள் லாரியை வழிமறித்து, இந்த ஊர்ல புதுசா எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது, இது ஊர் கட்டுப்பாடு என்று ரகளையில் ஈடுபட்டனர். தகவல் கேள்விப்பட்டு கதிர் ஆவேசமாக அங்கே கிளம்பினான். பூங்கொடியும் விடாப்படியாக அவனுடன் சென்றாள். அங்கே ராமசாமி தன் ஆட்களுடன் நின்று இருந்தார். என்ன கதிர், ரொம்ப ஆடுறீங்க போல, இந்த மிஷின் எல்லாம் இங்க இறங்காது என்று மிரட்டினார். கதிர் முன்னேற முயல பூங்கொடி அவனை தடுத்துவிட்டு ராமசாமியின் முன்னால் நின்றாள். ஐயா, இது வெறும் மிஷின் இல்லை, இந்த ஊர்ல இருக்கிற 30 குடும்பத்தோட வாழ்வாதாரம். உங்க வீட்டு பெண்களும் இதுல வந்து கத்துக்கலாம்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி தடுமாறுறது நியாயமா? ராமசாமி ஏளனமாக சிரித்தார். நியாயத்தை பத்தி நீ பேசாத. இத பாரு, இந்த இடத்துல முறையான அனுமதி இல்லைன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டுட்டோம். பூங்கொடி தன் பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாள். நீங்க தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடியே இது அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மகளிர் சுய உதவி குழு திட்டம்னு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உத்தரவு வந்தாச்சு. இப்ப நீங்க லாரியை தடுத்தா அது அரசு பணியை தடுத்ததா ஆகிடும். போலீஸ் வரணுமா இல்ல மிஷின் உள்ள போகணுமா? அவளது வேகத்தை பார்த்த ராமசாமியின் ஆட்கள் மெல்ல பின்வாங்கினர். வேறு வழியின்றி ராமசாமி அங்கிருந்து நகர்ந்தார். கதிர் வியப்புடன் பூங்கொடியை பார்த்தான். எப்போ இதெல்லாம் ரெடி பண்ணின பூங்கொடி? நீங்க தான் கதிர் எனக்கு தைரியம் கொடுத்தீங்க. புருஷன் பின்னாடி நிக்கிறது மட்டும் இல்ல, அவருக்கு தோள் கொடுத்து நிக்கணும்னு தான் கத்துக்கிட்டேன் என்று அவள் புன்னகைத்தாள். தையல் மையம் வெற்றிகரமாக தொடங்கியது. பெண்கள் தையல் வேலைகளை கற்றுக்கொண்டு ஆடைகளை தைக்க தொடங்கினர். முதல் மாத முடிவில் அந்த பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது. அந்த தொகையை தங்கள் கையில் வழங்கிய போது பல பெண்களின் கண்களில் கண்ணீர். ஒரு நாள் மாலை பூங்கொடி தன் கணக்கு புத்தகங்களை சரிபார்த்து கொண்டிருந்த போது கதிர் ஒரு அழகான பட்டுப்புடவையை எடுத்து வந்தான். இது என்ன கதிர் என்று ஆச்சரியமாக கேட்டாள் பூங்கொடி. இது நம்ம மையத்துல தச்ச முதல் பட்டுப்புடவை பூங்கொடி. இதை உனக்கு தான் கொடுக்கணும்னு அந்த பெண்கள் ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் இதை காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஏன்னா இது உன் உழைப்புக்கு நான் கொடுக்கிற பரிசு என்று கதிர் அவள் தோளில் கை வைத்தான்.
ஆனால் அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரு சிறிய இடையூறு. வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தாள். அங்கே அகிலாண்டம் அழுது கொண்டே நின்றிருந்தாள். பூங்கொடி, என்னை மன்னிச்சிரு மகளே என்று அவள் காலில் விழப்போனாள். அகிலாண்டத்தின் அண்ணன் மகன், அகிலாண்டத்தின் தம்பி மகன் ஒரு சொத்து விவகாரத்தில் அவளை ஏமாற்றி அவளது நகைகளையும் சேமிப்பையும் பறித்து கொண்டு அவளை வீட்டை விட்டே துரத்தி விட்டான் என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. பூங்கொடி அவளை தாங்கி பிடித்தாள். அத்தை, என்ன இது? நீங்க பெரியவங்க, எதுவா இருந்தாலும் உள்ள வந்து சொல்லுங்க. இந்த குடும்பம் உங்களை கைவிடாது என்று அவளை தேற்றினாள். கதிர் திகைத்து நின்றான். பூங்கொடி காட்டிய அந்த பெருந்தன்மை அகிலாண்டத்தின் கல் நெஞ்சையே கரைத்து விட்டது. நான் உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினேன், ஆனா இப்போ நீ தான் எனக்கு தஞ்சமா இருக்க என்று அகிலாண்டம் தேம்பி அழுதாள். வீடு இப்பொழுது முழுமையான ஒரு குடும்பமாக மாறி இருந்தது. பூங்கொடியின் கல்வி அவளுக்கு புகழை மட்டும் தரவில்லை, தன்னை வெறுத்தவர்களையும் மன்னிக்கும் மாண்பை தந்திருந்தது. கதிரும் பூங்கொடியும் அன்று இரவு நிலவை பார்த்தபடி திண்ணையில் அமர்ந்திருந்தனர். பூங்கொடி, இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்றான் கதிர். ஆமாங் கதிர், ஆனா இப்போ எனக்கு துணையா ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. பயம் இனி என் பக்கமே வராது என்று கதிரின் தோளில் சாய்ந்து கொண்டாள் பூங்கொடி.